தேர்ஸ்டே நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு விடிய விடிய நல்லா மழை பெஞ்சிருக்கு. இன்னைக்கு ஸ்கூலும் லீவ் விட்டுட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு புளி சாதம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெந்தயம், மிளகு, சின்ன ஜீரகம், மல்லி, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு 4-5 காஞ்ச மிளகாவை பொரிச்சு எடுத்துக்கணும். இது ஆறுனதுக்கு அப்புறமா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் காஞ்ச மிளகாய், உளுந்து, கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு ஒரு 2-3 பூண்டை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் கிண்டிட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். இப்போ இதில் புளி கரைசல் சேர்க்க வேண்டியதான். கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதில் சேர்க்கணும். சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. இந்த மாதிரி கட்டியாக வர வரைக்கும் வேக வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு கிண்டிட வேண்டியதான். இதை ஓரளவு கிண்ணதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், புளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி லீவ் இல்லையா, அதனால் வேலைலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்காக மீன் வாங்கியிருந்தேன். 2 மீன் வாங்கியிருந்தேன். 2மே இந்த சுண்ணாம்பு வாழை தான். 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்.